வணக்கம் நேயர்களே. இந்த வாரம் எப்படி என்று பார்க்கிற போது முதலாவதாக 31 ஆகஸ்ட் 2025லேருந்து 6 செப்டம்பர் 2025 வரைக்கும் இதில் ஃபஸ்ட்டு மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரம் எப்படின்னு பார்க்குற போது ராசிநாதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். இது எல்லாத்தையும் பார்க்குற போது உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய எண்ணங்கள், புதிய முயற்சிகள், இதன் மூலமாக சாதிப்பதற்குண்டான கள வாய்ப்புகள் இதெல்லாம் உங்கள் முன்னாடி ரொம்ப இருக்கிற மாதிரி ஒரு தோற்றங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறத பார்ப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக சொந்த உழைப்பு சம்பந்தப்பட்ட கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு சம்பந்தப்பட்டு 5ஆம் இடத்திலே வீற்றிருக்கிறார். அப்போ 5க்கும் 6க்கும் அதிபதிகள் இணைந்து 5ஆம் இடத்தில் இருக்கிறார். கூட வந்து கேதுவும் அமர்கிறதுனால இதுவரைக்கும் சம்பந்தப்படாத புதிய பதவிகள், புதிய இடங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இப்படி ஏராளமான நன்மைகளை பற்றி பார்க்கின்ற ஒரு வாய்ப்புகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு தெரிய வரும். இதற்கு ஒத்தாசையாக இருக்கிற மாதிரியே நீங்கள் பாடுபட்ட, உழைத்த, முயற்சி எடுத்த எந்த விஷயமும் வீண் போகலை அப்படிங்கிற செய்திகளும் உங்களுக்கு பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் தனித்திருப்பது என்பது நோய்களற்ற, எதிரிகளற்ற, கடன்களற்ற ஒரு போராட்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை பாதை தெரியும். அப்போ என்ன ரிஸ்க் எடுத்தாவது நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும், உங்களை வளர்த்தாகணும் இப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு கூடிய வாரமாக இது இருக்கும். ஆனால் வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டமாக துவங்குது. இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னா வழக்கமாக செய்கிற பணிகளை செஞ்சு தான் ஆகணும். புதுசாக செய்கிறத வேணால் ஒத்தி வைக்கலாம் 1-2 நாளைக்கு. ஆனாலும் உங்களுடைய 4ஆம் பாவாதிபதி சந்திரனாக இருந்து அந்த சந்திர பகவான் விருச்சகத்திலிருந்து கும்பம் வரைக்கும் பயணம் பண்ணுறதுனால நிறைய அனுகூலங்களை பார்க்க முடியும். ஏன்னா குரு பகவான் வேற ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம், தொட்டகாரியம் தொடங்குறது, கடன்பட்டாவது வீட்டுக்குள்ள சுப செய்திகள், சுபகாரியங்கள் பண்ணுறது, இப்படி ஏராளமான நல்ல முன்னேற்றங்களை நோக்கிய பயணங்கள் நிறைய இருக்கிறத இந்த வாரத்தில் பார்க்க முடியும். இது அத்தனையுமே நீங்கள் தனித்த மனிதனாக இருந்து நீங்களே போராடி வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் பாட்டில் உங்கள் வேலையை பாருங்கள். உங்களால் முடியும்னு நினச்சி உங்கள் வேலையை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்போடு கூடிய ஒரு அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடிய வாரம். கூடவே சனி பகவான் 12ஆம் இடத்தில் 7.5 சனியாக வீற்றிருக்கிறார். இந்த 7.5 சனின்னு சொன்ன உடனேயே சில பேருக்கு பதட்டம் வருது. அப்படி இல்லை, 12ஆம் இடத்துல சனி இருந்தால் சாப்பிடாம, தூங்காமல், ஓய்வு உழைப்பு இல்லாமல், ரெஸ்ட் எடுக்காமல் பாடுபட்டு முன்னேறணுங்கிற வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய அலைச்சல் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் இருக்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி நேயர்களே, இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுக்கு என்ன வேணும், எந்த கல்லூரியில் இடம் வேணும், எப்படிப்பட்ட படிப்பு படிக்கணும், யாரை போய் பார்க்கணும், எப்படி அட்மிஷன் போடணும், இயல்பாகவே எங்கேயோ போனால் யாரோ உதவுனாங்க, நல்லது நடந்தது, இப்படிங்கிற சகல விதத்திலும் கல்விக்கு சம்பந்தப்பட்ட சரஸ்வதி உங்கள் பக்கத்தில் இருப்பது போல உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். சிறப்பான கல்வி வளம் என்று சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் உண்டு. இந்த 2ஆம் இடத்துல போய் குரு அமர்ந்திருக்கிறதுனால அந்த குரு இருந்த வீட்டு அதிபதி புதன் கேந்திரம் பெறுவதனால கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய சுப செய்திகள், சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் செட்டில்ட் ஆகும். இல்லை பேசி முடிப்பாங்க, உள்ள உட்கார்ந்து பேசுவாங்க. இந்த பொண்ணு பார்க்க போகிறது, மாப்பிள்ளை பார்க்க போகிறது, இப்படிங்கிற நிறைய சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். 3ஆம் இடத்திலே தனித்த சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இந்த சுக்கிரனை பொறுத்தளவு 3ஆம் இடத்தில் இருப்பது என்பது சுகபோக சௌக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும். ஒரு பளீருன்னு நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணி வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேர்களுக்கு உண்டு. சொல்ல காப்பாற்றி கொடுக்கக்கூடிய தன்மை கலந்த புத்திசாலித்தனம் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு உழைப்பாற்றல் உங்ககிட்ட இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப சமயோசிதமாக நல்லாவே பயன்படக்கூடியதாக இருக்கும். 7ஆம் பாவாதிபதி 5ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவது என்பது கண்டிப்பாக கணவன், மனைவி, குடும்ப உறவுகளில் பெரிய சிக்கல், பிக்கல், பிடுங்கல், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒன்றும் வரப்போகிறதில்லை. குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக பெற்றோர்கள் இணைந்து பாடுபட்டு செயல்பட திட்டங்கள் தீட்டக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது.
சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதிலும் குறிப்பாக நிலபுலன்கள் சம்பந்தப்பட்ட டீல் பண்ணி தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்து செய்திகள் இருப்பதை பார்க்க முடியும். மிதுனம் ராசி நேயர்களே, இந்த மிதுன ராசி நேயர்களை பொறுத்தளவு ஒரு அதிர்ஷ்டமான வாரம்னு சொன்னால் சரியாக இருக்கும். ஏன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் 3ஆம் இடத்திலே சம்பந்தப்பட்டிருக்கிறார். அப்போ 3ஆம் இடம் என்பது புதனுக்கு பொருத்தமான இடம். முயற்சிகள் வெற்றி பெறும், திட்டங்கள் வெற்றி பெறும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களை வாங்க தம்பி என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு சமூகத்தின் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை விட இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பெரிய உதவிக்கரம் நீட்டக்கூடியதெல்லாம் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்த சோம்பேறித்தனம், மனச்சோம்பேறித்தனம் இதெல்லாம் போய் ஓரளவுக்கு சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த புத பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள், புதிய தொழில்கள் ஆரம்பிக்கிறது, புதுசாக பேர் வைக்கிறது, இப்படிப்பட்ட புதிய விஷயங்களை பார்த்து எல்லோரும் பேசி உட்கார்ந்து நகர்ந்து போகிற வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம். ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் கிடைக்கக்கூடியதை பார்க்கலாம். அதிலையும் குறிப்பாக இந்த நகை நட்டு ஆடை அணிகலன்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் நிறைய உண்டு. 5ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி நீங்கள் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக செய்தொழில் முன்னேற்றம் இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா எதை எப்படி பண்ணணுங்கிற திட்டவட்டமான முடிவெடுக்கிறதுனால சிறப்பம்சங்கள் பெறக்கூடியதாக இருக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள், குறிப்பாக வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான லாபங்கள் இதெல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வரவுகளை மையப்படுத்தி நகருகின்ற வாரமாக இருக்கிறத பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, இந்த கடகராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் நீச்சம் பெற்றுதான் இந்த வாரத்தை துவக்குகின்றார். இருந்தாலும் இந்த ராசிநாதன் குருவின் பார்வைக்கு வருகின்ற காலம் வருகிற போது கடந்த 4-5 மாதங்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய செலவுகள் சற்று கட்டுப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். எதை எப்படி பண்ணா எங்கே குறைச்சி செலவு பண்ணலாங்கிற திட்டம் தீட்டுறதுல ரொம்ப பிரமாதமாக அழகாக நீங்கள் காய் நகர்த்துறதை பார்ப்பீங்க. வரவுகள் கண்டிப்பாக நல்லா உயர்ந்து கொண்டே வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரையிலும் இடையிலேயே உடல் ரீதியாக தொல்லைகளை அனுபவித்து வந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்தி அல்லது பயணம் அல்லது ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபங்கள், இப்படி ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்குது. இதிலே குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது என்பது கல்விக்காக அதிகமாக பணம் செலவு பண்ணுறது, அல்லது ஒரு குருவை தேடி போனேன், கோயிலுக்கு போனேன், ரொம்ப நாளாக எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகலை, போயிட்டு வந்தேன், இப்படியெல்லாம் நீங்கள் தேடி சென்று பயணம் செய்து ஒரு மகிழ்ச்சி கொண்டாட்டத்தோடு திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள், இப்படி நிறைய ஒரு குதூகூலமான கொண்டாட்டங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கிறத பார்க்கலாம். சூரியனும் புதனும் 2ஆம் இடத்தில் இருப்பது என்பது கல்வி கற்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு ஞான உதயம், ஞாபக சக்தி வளருவதை பார்க்க முடியும். 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த ஏதாவது கையெழுத்து போடுறது, வாக்குறுதி கொடுக்கறது, இப்படிப்பட்ட இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். மனைவியின் உடல்நலத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நடை உடை பாவனை, இப்போ ராத்திரி நேரங்களில் எங்கேயா போகிறீங்க வர்றீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நடந்து போங்க, கல்லுகள் தட்டாமல் பார்த்துக்கோங்க, இப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் வச்சுக்கிட்டா போதுமானதாக இருக்கும். இந்த சிம்மராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து பலன்களில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார், ரொம்ப நல்ல விஷயம். ராசியில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வழக்கமான முயற்சிகளும் வழக்கமான தொழில் விருத்திகளும் உழைப்பில் வரக்கூடிய லாபங்களும் இதில் எதுலேயுமே பெரிய குறைபாடுகள், குற்றங்கள், நட்டங்கள், பிரச்சனைகள் என்று வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இருந்தாலும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். 12ஆம் பாவாதிபதி போய் நீச்சம் பெறுகிறார் 1-2 நாட்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் ஏதாவது
நாமளாக வாயை விட்டு ஏதாவது மாட்டிக்கிறது, கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறது, வாக்குவாதம் பண்ணுறது, சண்டைக்கு போகிறது, இப்படிங்கிற செயல்பாடுகளுக்கு மட்டும் போகாமல் நீங்கள் தப்பித்துக்கொள்ள தெரிந்திருக்கணும். ஏதாவது ஏற்கனவே வழக்கு கோர்ட்டுன்னு அலையிறவங்க கூட இந்த காலகட்டத்தில் ஏதாவது உட்கார்ந்து பேசி இதை சரிப்படுத்திக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசித்தா சிறப்பாக இருக்கும். இப்படி பல கோணங்களில் இந்த வாரத்து செய்திகள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியது தான். அதே மாதிரி 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய புதிய அணுகுமுறை, புதிய உழைப்பு, புதிய முயற்சி வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் இந்த காசு வச்சு காசு சம்பாதிக்கக்கூடிய சிட்டு கம்பெனி நடத்துகிறவங்க, ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க, அல்லது இந்த ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க, பெனிஃபிட் ஃபண்ட் நடத்துகிறவங்க, இப்படிப்பட்ட தொழில் சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், லாபங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப கவனமாக செஞ்சுக்கணும். ஏதாவது திருட்டு பயங்கள் வராமலோ, நட்டங்கள் வராமலோ பாதுகாத்து கொள்ள வேண்டியது கட்டாயம். இப்படி ரெண்டும் கலந்த ஒரு வாரமாக இருக்கும். இருந்தாலும் வாரத்தின் இறுதி என்பது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகள் தெரிய வரும். கன்னிராசி நேயர்களே, இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் 11ஆம் பாவாதிபதி நீச்சம் பெற்றுத்தான் ராசியை துவங்குகிறார். ரொம்ப கொஞ்சம் அதிகமாக உழைக்க வேண்டியது, அதிகமாக திட்டம் போட வேண்டியது, அதிகமாக யோசிக்க வேண்டியது, எந்த ஒரு காரியத்தையும் அது இப்படித்தான் பண்ணணும், இப்படித்தான் நடக்கணுங்கிறதுக்கு உண்டான பேப்பர் ஒர்க்கு, பிளான் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கையில் வச்சுக்கோங்க. யாராவது செஞ்சு முடிப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் மெத்தனமாக இருக்கக்கூடாது. யாருக்கிட்டையாவது உங்கள் பொறுப்பை கொடுத்துட்டு நீங்கள் ஓய்வெடுக்கக்கூடாது. தேவையற்ற பயணங்கள், தேவையற்ற செலவுகள், இவைகளெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும். 7ஆம் இடத்துல சனி இருப்பது என்பது இந்த ராத்திரி சாப்பிடுகிற போது கொஞ்சம் கவனமாக சாப்பிட்றணும். இந்த வயிற்றுக் கோளாறுகள், ஜீரண கோளாறுகள், ஃபுட் பாய்சன் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கூட சில பேர்களுக்கு உண்டு. இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு புதிய வேலை தேடுறது, இல்லை வேலையை விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாங்கிற முடிவெடுக்கிறது, இதெல்லாம் கூட எண்ணங்களில் வரும். வருமானம் இல்லாமல் இந்த நாட்களில் வாழ முடியாதுங்கிறதுனால தண்ணி கூட வாங்கி தான் குடிக்கிறோம். இதை மனசில் வச்சுக்கிட்டு அவசரப்பட்டு டென்ஷன் ஆகி வேலையெல்லாம் விட்டுறக்கூடாது. இப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும். இல்லை 10ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால அவர் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். முன்னோர்கள் செய்த புண்ணியம் அல்லது முன்னோர்கள் மூலமாக கிடைக்க வேண்டிய அந்த வசதிகள், வாய்ப்புகள், உதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கிறத பார்க்க முடியும். வீட்டில் வாகன பிராப்தங்கள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் சில பேர்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். அதிலையும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த ஒரு வாகன பிரயோகங்களை கையில் வச்சுக்க முடியும். இப்படி பல கோணங்களில் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் திட்டமிடுதலில் மிக தெளிவாக இருக்கணும். அப்படிங்கிறத கையில் வச்சுக்கிட்டு போனால் தோல்வி பயம் என்பது தேவையில்லை. துலாம் ராசி நேயர்களே, இந்த துலா ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் பார்த்தீங்கன்னா, ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனித்து 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ உங்களுடைய தொழில் ரீதியான முன்னேற்றம், லாபத்தை மையப்படுத்தி வாழுகின்ற முன்னேற்றம், சொந்த நலன் முக்கியம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள், இதில் எல்லாம் உங்களுடைய மனம் ஈடுபாடுகள் நிறைய இருக்கும். கணவன் மனைவி குடும்ப உறவுகளாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் இது என்னுடையது, இது உன்னுடையது என்று பேசுகிற அளவிற்கு ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்ட உள்ளம் என்று சொல்லக்கூடியது இந்த வாரத்தில் தெரிய வரும். இதை ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சென்று ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு சென்று வாழுகின்ற வாழ்க்கை பாதை இந்த வாரத்துக்கு ரொம்ப அவசியம். இதில் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த வாரத்தில் தேவைக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். வரவுகள் கூடிக்கொண்டே இருக்கும். பொதுவாகவே துலாத்தில் பிறந்தவர்களுக்கு தற்கால கிரகநிலைகள் அநேகமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிமையான ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ராசி துலா ராசி. அந்த அடிப்படையில் பார்க்குற போது அடிப்படை ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளும் உங்களுக்கு வளமாக இருக்கிற பட்சத்தில் உறுதியாக இந்த வாரத்தில் நிறைய நன்மைகள் இருக்கிறத பார்க்கலாம். புதிய முயற்சிகள், புதிய இடங்களுக்கு செல்வது, புதிய இடமாற்றங்கள் பெறுவது, இந்த வேலைக்கு போகிறவங்களுக்கு பதவி மாற்றம், இடமாற்றத்திற்குண்டான எண்ணங்கள் வரும். இல்லை நீண்ட தூரத்தில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு திருப்பி வரணும், வீட்டுக்கு வரணுங்கிற எண்ணங்கள் வரும். இப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன்கள் கட்டப்படுவது, கடனாளிக்கு பதில் சொல்கிறது, கடனை எப்படி சமாளிக்கலாங்கிறது, இப்படிப்பட்ட எல்லாவற்றிலுமே மனம் ஒரு தெளிவுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி 7ஆம் பாவாதிபதி 12இல் அமர்வது என்பது குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது கணவன் மனைவி, அண்ணன் தம்பி, அம்மா அப்பா, இந்த உறவு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உறவு சிலந்தி வலை என்று சொல்லக்கூடியதில் ரொம்ப கவனமாக இல்லாட்டி ஒரு வார்த்தையை விட்டுட்டோம், ஒரு எதிர்பார்ப்பு தப்பாக போச்சு,
நான் நினச்சது தப்பாக போச்சு இப்படின்னு சொல்லுகின்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருந்துட்டால் மிக பிரமாதமாக இருப்பதை நீங்கள் உணர முடியும். விருட்சகம் ராசி நேயர்களே, இந்த விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்தவரை இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 11ஆம் இடத்திலே சிறப்பாக அமர்ந்திருக்கிறார். 11ஆம் இடத்திலிருந்து கொண்டு அவர் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் லாபம், அதே நேரத்தில் பொருளாதார முன்னேற்றம். லாபம் என்பது உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவது போல, வீட்டுக்குள்ளே சுப செய்திகள் நடப்பது போல, செவ்வாயும் வியாழனும் சனியும் இந்த 3 கிரகங்களும் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் தொழில் உயர்வு, சந்தோஷங்கள், குடும்பத்திலே மகிழ்ச்சி, குடும்ப குதூகூலம், குடும்பத்துக்குள்ள கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசப்படுவது, நடத்துவது, விருந்து, கொண்டாட்டம், கோயில் குளங்களுக்கு போவது, இப்படி ஒரு விதமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழலை சந்திக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். குரு பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது குறிப்பாக சொல்லணும்னா சந்தோஷம் மட்டும் இல்லை, பொருளாதாரம் கை நிறைய விழும், காசு பணம் திடீர் அதிர்ஷ்டங்கள் வரும். அதே போல் இந்த குரு 2ஆம் இடத்தை பார்ப்பது என்பது நீண்ட நாட்களாக விடுபட்டு போன நபர்களை சந்திப்பது, பேசுவது, அல்லது நீண்ட நாட்களாக வராது போன பணத்தை வரவு வைக்கிறது, இப்படி அநேக விதங்களிலே நல்ல முன்னேற்றம் இருப்பதை இந்த வாரத்து செய்திகளிலே பார்க்க முடியும். செவ்வாய் 2ஆம் இடத்தை பார்க்கிற காரணத்தினால ஒரு துணிச்சல் ஏற்படும். சமாளிக்கலாம், பார்த்துக்கலாம், இதெல்லாம் நடக்கட்டும் அப்புறம் பார்த்துக்குவோம், இப்படிங்கிற மாதிரியான ஒரு துணிச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படும். சனி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் செய்கின்ற காரியத்தில் கவனமாக செய்யணும், யாரையும் நம்பக்கூடாது, இது என்னோட வேலை, நான் தான் முன்னாடி நிற்கணும், இப்படிங்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குணங்களெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய தென்படும். இவைகளை எல்லாவற்றையும் நீங்கள் பின்பற்றித்தான் தீரணும். இதில் சூரியன் 10ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவது அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையில் இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல மகிமை, மேன்மை, முன்னேற்றங்கள் அத்தனையும் உங்கள் கூடவே இருக்குது. இந்த சுக்கரன் ஜாதகத்தில் 9ஆம் இடத்துல உட்கார்ந்ததுனால இந்த 9ஆம் இடத்துல சுக்கரன் அமர்வது என்பது சில நேரங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் லாபங்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசி நேயர்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளிலே எதையும் இலகுவாக, சுலபமாக, ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களுக்கு வேண்டியவங்களாக இருந்து பக்கத்திலிருந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவரா இப்படி பண்ணுறாரு, எப்படி பண்ண முடியுது என்று கேட்கின்ற அளவிற்கு உங்களுடைய எல்லா விதமான பணிகளும் எல்லா விதமான காரியங்களும் கனகச்சிதமாக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்க்கறதுனால குறைகள் களையப்படும், குற்றங்கள் தடுக்கப்படும், நீண்ட நாட்களாக தவித்து கொண்டிருந்த கடன்கள் கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய முன்னேற்றங்கள் ஏற்படும், புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும், புதிய நபர்களின் வருகை, புதிய நபர்களின் தொடர்பு, ஒற்றுமை, இதிலெல்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கிறத பார்ப்பீங்க. அதுபோல் 3ஆம் இடத்துல போய் ராகு இருக்கிறதுனால யாருக்கிட்ட பேசுகிறோம், என்ன பேசுகிறோங்கிறத கொஞ்சம் நிதானமாக கடைப்பிடிக்கணும். ஏன்னா பொதுவாகவே தனுசூல பிறந்தவங்களுக்கு குரல் வளம் அல்லது வேகமாக ஒரு விஷயத்தை சொல்லி பழக்கம் இருக்கும். இதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது கட்டாயம். அது மட்டுமல்ல, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயணங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். திடீர் பயணங்கள் ஏற்படுவது, பெற்ற தாயின் உடல் நலத்தில் சற்று அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது கட்டாயம். ஆக இப்படியான சில செலவுகள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு விதத்தில் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமாக நல்லா போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது நேரம் காலம் தவறாமல், நேர காலம் பார்க்காம வேலை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் உருவாகும். எதை எப்படியாவது காரிய சித்தி பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய கொள்கை வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். சூரியன் 9ஆம் இடத்தில் சம்பந்தப்படுவது என்பது அரசாங்கத்தின் மூலமாக, அதிகாரிகளின் மூலமாக, வங்கிகளின் மூலமாக உங்களுடைய பணப்பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி கொள்ளுகின்ற வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கிறத பார்க்கலாம். மகரம் ராசி நேயர்களே, இந்த மகரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்க்கிற போது ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் தனியாக இருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். ரொம்ப ஈஸியாக காலத்தை ஓட்டணும், ஜாலியாக போகணும், அப்படியே ஊரை சுற்றிட்டு வரலாம், அப்படியே ஜாலியாக டூர் போயிட்டு வரலாம், இப்படிங்கிற மாதிரி உழைப்பு மேலே கவனம் போகிறத விட்டுட்டு வீடு மேலே எப்படி இருந்தால் என்ன நடக்குங்கிற திட்டங்கள் மேலே கவனம் போகிறத விட்டுட்டு மனம் என்பது கொஞ்சம் அப்படியே காற்றுல மிதந்த மாதிரி ஜாலியாக வாழணுங்கிற எண்ணங்கள் மூடெல்லாம் நிறைய வரும். இது சில பேர்களுக்கு ஒத்து வரும், தாராளமாக போயிட்டு வாங்க. பணம் செலவு பண்ணுறதில்ல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. வெட்டி செலவு, வீண் செலவுகளை பண்ணாதீங்க.
ஏதாவது நாகரீகமாக ஒரு பழக்க வழக்கங்களை கற்றுக்கிறதுக்கெல்லாம் போகாதீங்க. இருக்கிற ட்ரெடிஷனலாக வாழ்கிறது தான் பெஸ்ட்டுங்கிறத கடைப்பிடிச்சிக்கோங்க. 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது மட்டுமில்லை, 6ஆம் இடத்துல குரு இருக்கிறார். அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் அயன சயன புகழ் போகபாக்கியம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. எதை எப்படியாவது அனுபவிக்கணும், அடைந்து விட வேண்டும் என்று குறுக்கு வழி புத்திகள் எல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் வேலை செய்யும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். இதில் 3ஆம் இடத்துல போய் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அவர் 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும்னா செலவுகள் அதிகமாகிட்டு போகுது, வரவுகளை கவனிக்கலை. அப்போ இது எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, தேவையற்ற ஒரு பணப்பிரச்சனையை கொண்டாந்து உங்கள் முன்னாடி வைக்கும். அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே எந்த பொருளை எங்கே வச்சுருக்கோம், பாதுகாப்பாக இருக்கா, யாருக்கு தரணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறவங்க கூட ஒரு டைரியில் எழுதி வச்சு பழக்கப்பட்டு நீங்கள் வேலை செஞ்சால் சிறப்பாக இருக்கணுங்கிறது கட்டாயம். இதேபோல் மகரத்தில் பிறந்தவர்களுக்கு 8ஆம் இடத்துல போய் புதன் அமர்ந்திருக்கிறார். சில குழந்தைங்க 2வது டிகிரி படிக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணோம், புதுசாக இன்னொரு டிகிரி கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முயற்சி எடுப்பாங்க. படிக்கின்ற பசங்களுக்கு கல்வி வளம் என்று சொல்லக்கூடியது சிறப்பாக அமைகின்ற வாய்ப்புகள் இந்த வாரத்தில் உண்டு. 9ல் செவ்வாய் இருப்பது என்பது தகப்பனாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இடுப்பு வலி, குடல் வியாதிகள், வயிற்றுக்கோளாறுகள், அடிவயிற்றுக்கோளாறுகள் இப்படியெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தென்படும். கும்பராசி நேயர்களே, இந்த கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்க்கிற போது ராசிநாதன் 2ஆம் இடத்தில் 7.5 சனியாக இருக்கிறார். ராசியிலேயே ராகு பகவான் வீற்றிருக்கிறார். ஆனால் உங்கள் ராசியையும் அந்த ராகு பகவானையும் குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த குரு பகவான் ராகுவை பார்ப்பது என்பது கூட சில நேரங்களில் ஒரு மகாலட்சுமி யோகம் என்று சொல்லக்கூடிய தனவிருத்திகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாறாக இந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய செலவுகள், இதிலெல்லாம் கூட ஒரு மிகப்பெரிய மகத்துவம், சிறப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைகளால் மகிழ்ச்சி கூடிக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடமைகளை கச்சிதமாக செய்து முடிக்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதிலே இந்த 30 வயதுக்கு மேம்பட்டவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், புதிய தகவல் ஒன்று தேடி வரும், புதிய இடங்களுக்கு செல்லுகிற வாய்ப்புகள் வரும். நீண்ட நாட்களாக போகணும்னு போட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த வாரத்தில் கச்சிதமாக செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கத்தில் இருக்குது. இந்த சுக்கிரன் 9ஆம் பாவாதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தில் மறைகின்ற காரணத்தினால இதுவும் ஒரு சில நல்ல விஷயம்தான். ஏதாவது தங்கத்தில் முதலீடு பண்ணுறது, வீட்டுக்குள்ளே வெள்ளி வாங்கி வச்சேன், தங்கம் வாங்கி வச்சேன், நகை வாங்கி வச்சேன், இந்த பிள்ளைகளை மையப்படுத்தி செய்கின்ற செலவுகள் இதெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றத்தை கொடுக்கும். 7ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது சம்பந்தப்படுவது என்பது ஒரு மீட்டிங்கில் உட்கார்றோம், ஒரு விஷயத்தை பேசுகிறோம், கவனமாக பேசணும். இந்த பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முரண்பாடுகளுக்கு போகாதீங்க. உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி போடுறதை விட்டுட்டு உட்கார்ந்து பேசி புரிந்து கொண்டு வாழ புறப்பட்டால் சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும், கேட்டது கூட கிடைக்குங்கிற மாதிரி லாபங்களுக்கு குறைபாடுகள் இருக்காது. உறுதியாக இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா தாராளமாக நல்லபடியாக கலகலன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கிறத பார்க்க முடியும். மீனம் ராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரத்து செய்திகளை பார்க்கிற போது ராசிக்கு 9ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அவர் ராசியையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. கொஞ்சம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரோட சண்டைக்கு போயிடாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். மற்றவங்க ஏன் அப்படி பண்ணலைன்னு கேட்காதீங்க. அதுலேயும் குறிப்பாக 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது என்பது நறுக்குன்னு கேட்கணும், பளிச்சுன்னு பேசணும், இப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு இதில் வர ஆரம்பிக்கும். இதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைகளாக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட பேசுகிற போது பொறுமையை கையாளுங்க. இந்த பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு மறந்து போய் காணோம் தேடுகிற மாதிரியான மறதி குணங்கள் எல்லாம் கூட இந்த வாரத்து செய்திகளில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கலாம். 4ஆம் இடத்திலே குரு பகவான் தனித்திருப்பது கேந்திராதிபத்திய தோஷம்னு பேர். இந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் உத்தியோகத்திற்காக இடமாற்றங்கள் பெறுவது, ஊரை மாற்றுறது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய பேருக்கு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்ற தொழிலோடு இன்னொரு புதிய தொழிலை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். இந்த ஏற்றுமதி இறக்குமதி, கடல் சார்ந்த வாணிபம் இதெல்லாம் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் முட்டி மோதி போராடுகிற மாதிரியான தோற்றங்கள் இருக்கும். இது தற்காலிகமானது தான்.
அதுபோல் 5ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் நீச்சம் பெற்று 11ஆம் இடத்து வரைக்கும் வர்றதுனால கண்டிப்பாக உங்களை பொறுத்தளவு இந்த வாரத்து செய்திகளில் லாபங்கள் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும். என்ன கொஞ்சம் நாக்கு துடிப்பாக ஏதானும் பேசி அந்த இருக்கிற இடத்துல பகைமை வளர்ப்பது, பொறாமை வளர்ப்பது, குற்றங்குறைகளை கண்டுட்டு குதிச்சு போகிறது, இப்படிப்பட்ட தன்மைகள் ஒரு பக்கம் இருக்கும். இதில் நிதானத்தை கடைப்பிடித்தால் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். நேயர்களே, இதே போல மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.